லாரி ஏற்றிக் கொள்ளப்பட்ட சமூக ஆர்வலர் ஜகபர் அலி புகார் தெரிவித்திருந்த புதுக்கோட்டை மாவட்ட கல்குவாரிகளில் இரண்டாவது நாளாக அளவிடும் பணியை கனிம வளத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மயில் வாகனன் வழங்க கேட்கலாம். மயில் வாகனன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சட்டவிரோத கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி குவாரி உரிமைகளால் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக ஜகபர் அலி புகார் தெரிவித்திருந்த திருமயம் அருகே உள்ள வளையன்வேல் கிராமத்தில் உள்ள ராசு மற்றும் ராமையா ஆகியோர்களுக்கு சொந்தமான குவாரிகளில் நேற்று கனிம வளத்துறை அதிகாரிகள் மற்றும் புவியியலாளர்கள் ட்ரோன் உதவியுடன் நேற்று அளவிடும் பணியை மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் ராசு மற்றும் ராமையாவுக்கு சொந்தமான குவாரிகள் ஒப்பந்த காலம் 2023ஆம் ஆண்டுடன் முடிவடைந்த நிலையில் அந்த குவாரிகளில் சட்ட விரோதமாக பல கோடி ரூபாய் மதிப்பிலான கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே புதுக்கோட்டை கனிம வளத்துறை அதிகாரிகள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ராமையாவுக்கு 6 கோடியே 70 லட்சம் ரூபாயும் ராசுக்கு 12 கோடி ரூபாயும் அபராதம் விதித்துள்ளனர். இந்நிலையில் இன்று 2வது நாளாக திருமயம் அருகே உள்ள மலைக்குடிப்பட்டி, மெய்யபுரம், பழந்திரான்பட்டி ஆகிய பகுதிகளில் அனுமதி பெற்று இயங்கும் கல்குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கற்கள் வெட்டி எடுக்கப்படுகிறதா என்பதை ட்ரோன் மூலம் அளவிடும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று மாலையுடன் இந்த ஆய்வு மற்றும் அளவிடும் பணி முடியும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கல்குவாரிகளில் எவ்வளவு தூரம் சட்ட அளவுக்கு விரோதமாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது என்ற அளவீட்டை கனிம வளத்துறை இணை இயக்குநருக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்க உள்ளதாக கனிம வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்.